காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் சொத்துக்களை எல்லாம் நாட்டில் ஊடுருவியர்களுக்கு எடுத்து கொடுத்துவிடும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் இரண்டாம் கட்டமாக வரும் 26ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இறுதிக்கட்ட பரப்புரை தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் பன்ஸ்வாராவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடினார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்களிடம் உள்ள சொத்துக்கள், தங்கம் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்படும் என கூறியுள்ளதாக தெரிவித்த பிரதமர் தற்போது காங்கிரஸ் கட்சி நகர நக்சல் சிந்தனையில் இருப்பதாக விமர்சித்தார். நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கே முதலில் அதிகாரம் இருக்கிறது என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பேசியிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி மக்கள் கடுமையாக உழைத்து சேர்த்து வைத்த சொத்துக்களை நாட்டில் ஊடுருவியவர்களுக்கும் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்களுக்கும் பகிர்ந்தளிக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சி பெண்களின் தாலியை கூட விட்டு வைக்காது எனவும் பிரதமர் மோடி கடுமையாக சாடினார். பிரதமரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே முதற்கட்ட வாக்குப்பதிவில் காங்கிரசுக்கு ஆதரவாக கருத்துக்கள் வெளியானதால் பிரதமர் அச்சமடைந்துள்ளதாகவும் அதை அவரது பேச்சிலிருந்தே புரிந்து கொள்ள முடிவதாகவும் கூறியுள்ளார். பதவிக்காக பொய் பேசுவதற்கும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை கூறுவதற்கும் RSS மற்றும் பாஜகவில் பயிற்சி அளிக்கப்படுவதாக கார்கே சாடியுள்ளார். இதனிடையே பிரதமரின் பேச்சுகளுக்கு பதிலளித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவே பிரதமர் மோடி இவ்வாறு பேசுவதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் தாலி குறித்து பேசியதன் மூலம் அனைத்து எல்லைகளையும் பிரதமர் மோடி தாண்டிவிட்டதாக விமர்சித்துள்ள காங்கிரஸ் கட்சி மக்களின் சொத்துக்களை பகிர்ந்தளிப்போம் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எங்கே கூறப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பியுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு நடந்த தேசிய வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் பேசிய அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் முஸ்லிம்கள், தாழ்த்தப்பட்டோர், OBC பிரிவினர், பெண்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் நாட்டின் வளர்ச்சியின் பலன்களை சமமாக பிரித்துக் கொள்ளும் வகையிலேயே திட்டங்கள் வகுக்கப்படும் என்று கூறியதாகவும், ஆனால் பாஜக அதை திரித்து கூறுவதாகவும் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா விளக்கமளித்துள்ளார்.